இவர் ஒரு பெண் சமூக தொண்டர். அன்னை தெரேசாவை ஆதர்சமாக கொண்டு தனது தேவையை தொடர விரும்பும் இவரது பெயர் தெரேசிடா. இன்று இந்த அரங்கம் அர்ப்பணிக்கப்பட்ட 6 பேரில் ஒருவரான வனப்பிதா கைதி பொன்கலன் அவர்களின் ஆசிரம வளர்ப்பு மகள். தற்போது ஒல்லாந்தில் வாழும் இவர் மலையகத்தில் பிறந்து மலையகத்தின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக சேவை பல செய்து வருகிறார். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு எனது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற மலையகத்தின் முத்துக்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மேன்மக்களே, சோதர சோதரிகளே, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய கூட்டம், இந்த அங்குரார்ப்பண கூட்டத்தை நாங்கள் நடத்தும் போது நாங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வளர்த்துக் கொள்கிறோம். ஆனால் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக் கொண்டுதான் இதனை தொடர்கிறோம். அந்த நம்பிக்கை இன்று வலுப்பெற்றிருக்கிறது உங்கள் வருகையினால. அதே போல இன்றைய இந்த கூட்டத்தில் நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி எங்கள் தலைகளை உயர்த்தி இங்கே நிற்பதற்கு காரணம், இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். நாங்கள் ஒரு வரலாற்று பணியிலே இருக்கிறோம். அதற்கு காரணம், மலைய மக்கள், மலைய தமிழ் மக்கள் மலையத்திலே கால் மதித்து சரியாக 200 வருடம் இன்றோ இந்த வருடத்தோடு ஆகிறது. இந்த 200 வருடம் முடித்திருக்கிறது. அந்த மக்களுடைய குரல் சர்வதேச அரங்கிலே ஒலிப்பதற்கு எவ்வளவு நீண்ட காலம், எவ்வளவு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் ஒரு மைல் கல்லாக இதனை நாங்கள் கருதுகிறோம். அதற்கு மிக பொருத்தமானவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் இங்கே இந்த அமர்விலே என்னென்ன நடைபெற போகிறது என்ற ஒரு சிறு அறிமுகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இங்கே இருக்கின்ற 3 மிக சிறந்த, மிக பொருத்தமான 3 பேச்சாளர்களுடைய மிக சிறப்பான உரைகளை இங்கு கேட்க போகிறது. அதனை அடுத்து உரையாடல் நடைபெறும். அதன் பிறகுதான் இந்த புத்தக விநியோகமும் எங்களுடைய 2 வேலை திட்டங்களும் அறிமுகமாகப்படுகின்றன. அதன் பிறகு இரவு உணவு தயாராக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக அந்த உணவை பகிர்ந்துவிட்டு நாங்கள் விடைபெறலாம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கத்திலே ஒரு ஆத்திரம் வருகிறது, ஒரு பக்கத்திலே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அந்த ஆத்திரம் என்னவென்றால், திட்டுவதாக இருந்தாலும் கூட நேரே வந்து திட்டவர். அவர்களுக்கு இந்த கூட்டம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணத்தை அவர்கள் நேரே வந்து சொல்ல வேண்டும். கோடைகளை போல ஒதுங்கியிருக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒரு அதிர்வலை, இந்த மலையகம் என்று சொன்ன உடனேயே ஒரு அதிர்வலை வந்ததை நாங்கள் அறிந்தோம். ஆகவே நான் சொன்னேன், அதிக எதிர்பார்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தவில்லை. ஏதோ தமிழ் சமூகத்தை சிதைப்பதற்கு செய்கின்ற ஒரு சதியை போல சில பேர் படைப்படைக்கிறார்கள். அவர்களுக்காக பரிதாபப்படுகிறேன். எங்களுடைய செயல்பாடு உணர்த்தும், இந்த முஸ்லிம் வடக்கு கிழக்கு மக்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக மலைய மக்கள் இருப்பார்கள், எங்கும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் எதிராக செயல்பட்டதில்லை, இங்கும் செயல்பட மாட்டார்கள். அவருடைய செயல்பாடு அனைவர்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக அமையும் என்பதை எங்களுடைய செயல்பாடு. மறுபக்கத்திலே மகிழ்ச்சியான பக்கம் என்னவென்றால், இங்கே சிங்கள அமைப்பை சேர்ந்து பலரும் வருவதற்கு இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களும் வந்திருந்தால் அது வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அவர்களை வர வேண்டாம் என்று சொன்னோம். ஏனென்றால் முடிவு அவர்களுக்காக தனியாக நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். இங்கே கோஸ்மோஸ் போன்ற அமைப்பை சேர்ந்தவர்கள், வெகு தூரத்திலிருந்து பல முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று இந்த ஐக்கிய ராஜ்யத்திலே கிட்டத்தட்ட 3 லட்சம் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் மலையகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 300 பேர் கூட கிடையாது. ஆகவே அந்த சமூகத்துக்கு கை கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பிருக்கின்ற அமைப்புகள் ஓடி ஒளிந்திருப்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்று நான் இங்கே சொல்ல வேண்டும். இந்த சமூகத்துக்கு ஒரு கடமை இருக்கிறது. மலையக மக்கள் தொடர்ந்து அவர்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை, இந்த மலையக மக்களின் துயரங்களை ஈழ போராட்டம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கே எனக்கு முன்னால் வரதர் இருக்கிறார், அவர் சாட்சி பகர்வார். 70கள் வரைக்கும், குறிப்பாக 83 வரைக்கும் வடக்கு கிழக்கு பிரச்சனை என்னவென்று சரியாக சொல்வதற்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தது. 56 சிங்கள தனி சிங்கள சட்டம். அவர்களுடைய துயரத்தை சொல்வதற்கு மலைய மக்கள் தான் தேவைப்பட்டார்கள். அவருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அவருடைய அவல நிலையை சொல்லித்தான் உலகம் முழுவதும் தமிழ் மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டப்பட்டது. பிறகு ஆயுத போராட்டம் தலை தூக்கிய போது மலைய மக்கள் மறக்கப்பட்டு போய்விட்டார்கள். வட்டுக்கோட்டை மாநாட்டில் கூட அவர்களை பற்றி பேசப்படவில்லை. முள்ளி வாய்க்காலிலே போரிட்டு மறைந்தவர்களிலே 35% மலையக தமிழர்கள். அந்த பதிவு எங்குமே இல்லை. அவர்களை பற்றி பேசுபவர்களும் இல்லை. அந்த மலையகத்திற்கு, அந்த மலையக மக்களுக்கு சில சமூக அமைப்புகள் செய்திருக்கின்றன. காந்தியம் செய்திருக்கிறது, பல்கலைக்கழக மாணவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லட்டும், மலையகத்திற்கு என்ன செய்தோம் என்று. தமிழ் அமைப்புகளிலே முஸ்லிம் எம்பிக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மலையக எம்பி அதிலே இருந்திருக்கிறாரா இதுவரைக்கும்? என்ன காரணம்? இது அவர்களுடைய புறக்கணிப்பு மட்டுமல்ல. 2 சமூகங்களும் 2 பக்கங்களில், நாட்டின் 2 இருவேறு பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இரு தரப்பினரும் பிரச்சனை வித்தியாசமானது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை, இதில் சொல்லப்படுகின்ற பிரச்சனையிலே 10% அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவர்கள் மலையகத்திற்கு தலைமை கொடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த தொடர்புகள் இல்லை. இது அவர்களை குறை கூறக்கூடிய விஷயம் அல்ல. இது மலையகத்து சமூக அமைப்புகளும் மலைய தமிழர்களும் முன்னெடுத்திருக்க வேண்டிய பிரச்சனை. அவர்கள் தனியாக மலையகத்தை ஒரு தனிநாளை போல அழைத்து சென்றிருக்க தேவையில்லை. தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையை ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஒன்று பெறுவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆகவே இங்கே தனித்தனி ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளை, தனித்துவ அடையாளங்களை இனம் கண்டு கொண்டு அவர்கள் நாங்கள் தனித்தனியாக பயணிப்போம், ஆனால் ஒரே திசையில் ஒன்றிணைவோம் என்ற கோஷத்தை முன்வைத்து அவர்கள் முன் செல்ல வேண்டும். நாங்கள் தமிழர்கள் மலையகம் என்று சொல்லாதே, முஸ்லீம் என்று சொல்லாதே என்று சொல்வதன் மூலம் ஐக்கியத்தை ஏற்படுத்தலாம் என்று இன்றும் யாராவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தை ஏமாற்றுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சமூகத்துக்கும் உரிய பிரச்சனை வெவ்வேறானது. அந்த சமூகத்துக்கு உரிமை இருக்கிறது, சுயநிர்ணய உரிமை இருக்கிறது அவர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு. அந்த சமூகத்துக்கு ஒரு கடமை இருக்கிறது அதற்காக போராடுவதற்கு. நீங்கள் தனியாக போராட வேண்டாம், உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று யாராவது சொன்னால் அது ஒரு ஆதிக்கவாகும். ஆகவே அத்தகைய மனோபாவத்தில் இல்லாமல் நாங்கள் சொல்லவில்லை, மலையகத்தை தனியாக குறித்து தமிழ் பேசும் மக்களை துண்டாடுகின்ற காரியத்தை நாங்கள் செய்யவில்லை. இங்கே மலையக மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சொல்வதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு மாநாடு நடக்கிறது. என்ன நடக்கிறது, என்ன அவர்கள் சொல்கிறார்கள் என்றையாவது நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போருங்கள். வெறுமனே இங்கே வந்து அடையாளத்துக்கு வந்தோம், ஏதோ காதல் மாஸ்டர் கல்யாண வீட்டுக்கு அழைத்தது போல வந்து முகத்தை காட்டிவிட்டு போவோம் என்பது போல தயவு செய்து வர வேண்டாம். இங்கே நீங்கள் வருவதாக இருந்தால் ஆத்மசுத்தியோடு இங்கே ஒரு 10 பேர் வந்தால் போதும். நானும் சந்திரசேகரனும் ஒரு தோட்டத்துக்கு போனோம், தோட்டம். அங்கே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு 10 பேர் வருவார்கள் என்று. நாங்கள் அங்கே 10,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. கடைசியாக 2 பேர் வந்திருந்தார்கள். அந்த 2 பேரை வைத்து நாங்கள் 1.5 மணித்தியாலும் பேசினோம்.
அடுத்த கூட்டத்திற்கு நாங்கள் அங்கே செல்லும் போது அங்கே 500க்கு அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் திரண்டிருந்தார்கள். இந்த செய்தி போய் நாங்கள் என்ன தகவலை சொன்னோம் என்று. இன்று நாங்கள் சொல்கிறோம், எங்கள் பயணம் தொடங்கிவிட்டது. இந்த உலகத்திற்கு சொல்கிறோம், எங்கள் பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு யாராலும் முடியாது. அந்த பயணம் தொடங்கிவிட்டது, தொடரும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற பேச்சாளர்களை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த 2 பேர் மிக விசேஷமானவர்கள். இங்கே எனக்கு வலதுபுறத்திலே இருக்கின்ற இவரை எனக்கு 20 வருடங்களுக்கு அதிகமாக தெரியும். இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னர் தான் சந்தித்தேன். அங்கே இருக்கின்ற தெரேசாவை நாங்கள் வளர்ந்த அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்தில் தான் சந்தித்தேன். அதன் பிறகு எங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த சமூக அக்கறை எங்களை நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறது. இவர் எங்களுடைய பிரதமர் ரீதியாக வந்திருக்கிறார், தன்னுடைய சொந்த செலவில் வந்திருக்கிறார். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர், பொருளியல் புள்ளிவிவரத்துறை தலைவராக இருக்கிறார். இதைவிட இவரை இன்னொரு அறிமுகம் இருக்கிறது. இவருக்கு இலங்கை அரசாங்கம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் ஜாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் கருத்தறிவதற்கு ஒரு குழுவை அமைத்தது. அதிலே 21 பேர் அந்த குழுவிலே இருந்தார்கள். அதிலே மலையத்தை பிரயோகப்படுத்துபவராகவும் அந்த குழுவிலே இருந்த 21 பேர் ஒருவராகவும் இருந்தவர். அதோடு நான் இலங்கை சென்றிருந்த போது இந்த கருத்தறி குழுவுக்கு கருத்துக்களை முன்வைத்த சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரு ஒன்றியம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அந்த ஒன்றியத்தின் அழைப்பாளராகவும் இருக்கிறார். அதை விட ஒரு சிறப்பு இருக்கிறது தெரியுமா? இதுவரைக்கும் மலையம் 8 பேராசிரியர்களை தான் உருவாக்கி இருக்கிறது. 18 விரிவுரையாளர்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு 2 பேர் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த 20 இங்கே உங்கள் முன்னிலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் என்பதை நாங்கள் இதனை எங்களுடைய சொலிடாரிட்டி ஃபார் மலையத்தின் ஒரு சாதனையாக நாங்கள் நினைக்கிறோம். மந்திரிமார்களை அழைத்து வந்து மாலை போட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற காரியத்தை அல்ல, இங்கே தோட்டத்திலே லைட்டிலே பிறந்து அந்த மக்களை பற்றி இன்னும் அந்த மக்களை தங்களுடைய நெஞ்சத்திலே தாங்கிக் கொண்டு செல்லுமிடமெல்லாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த மகா மனிதர்களை நான் இங்கு வரவேற்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய உரையை நான் தொடங்கவில்லை. இப்பொழுது என்னுடைய அறிமுகம் நான் தொடங்கி இருக்கிறது. அதிக நேரத்தை நான் எடுக்காமல் உடனடியாகவே நான் முதலில் இந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்கு ஒருவரை அழைக்கிறேன். அடிமட்ட மக்கள் மத்தியிலே இவருக்கு இங்கே இருக்கின்ற பேராசிரியர்களைப் போலவோ அல்லது இங்கிருக்கின்ற கலைமானி பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நோர்வேயை போன்ற ஒரு விரிவுரையாளர் அல்ல. ஆனால் நாங்களே கற்றுக்கொள்ள வேண்டிய பல அனுபவங்களை கொண்டிருக்கின்ற திரேசா, அன்னை திரேசாவை போல மலையகத்திற்கு தான் ஒரு திரேசாவாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அதே எண்ணத்தோடு தன்னுடைய எதிர்காலத்தை கனவுகளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி. ஒரு சின்ன உதாரணம், நேற்று முதல் நான் ஐபிசியிலே ஒரு பேட்டி நடந்தது. அதில் கருத்தடையை பற்றி நான் சொல்லும் போது அந்த பேட்டியை நடத்தி அனாசப்படி உருகி போனார். நான் புள்ளிவிவர ரீதியாக சொன்னேன், அறிவு ரீதியாக சொன்னேன். இவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது நானே தெரிவித்து போனேன். என்னென்றால் அடிமட்டத்திலே இப்படியெல்லாம் அந்த பிரச்சனை நடைபெறுகிறதா என்ற விஷயம் எனக்கே தெரியவில்லை. நான் வெட்கப்பட்டேன் என்னை ஒரு ஆய்வாளர் என்று சொல்வதற்கு. அப்படி அடிமட்ட மக்களோடு வாழ்ந்து அடிமட்ட மக்களுடைய பிரச்சனையை நன்கு அறிந்த
ஒருவர் இங்கு இந்த மேடை எம்மோடு அமைந்திருப்பது எமக்கு பெருமை. இவர் ஒல்லாந்து நாட்டிலே மலையத்திலே பிறந்து இப்பொழுது ஒல்லாந்திலே வாழ்கிறார். 3 குழந்தைகளுக்கு தாய். அதே சமயம் அவர் தனக்கு தாயாக தேயிலையை ஏற்றுக்கொண்டு தேயிலை தாய் என்ற அமைப்பை உருவாக்கி தன்னால் இயன்ற சில பணிகளை மலையகத்திற்கு உருப்படியாக செய்து வருகிறார். இப்பொழுது இந்த சொல்டாரிஃபோ மலையகத்தோடு இணைந்து அந்த பணியை இன்னொரு பரிமாணத்திற்கு கொண்டு செல்வதை பற்றிய உரையாடலில் எங்களோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அது சம்பந்தமான முடிவு விரைவில் எடுக்கப்படும். அந்த அன்னை திரேசாவாக வரத்துடிக்கும் எங்கள் திரேசாவை உங்கள் முன்னிலையிலே சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம்.